இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு எமல கோவமே வரலையா? என்ன அடினா அடி, உன்னோட கோவம் போற வரைக்கும் அடி. இந்து இந்து ஸ்டாப். என்ன பைத்தியக்காரத்தனம் இந்து? இது ஒண்ணு பைத்தியக்காரத்தனோ இல்லனா, எத்தனையோ தடவை பைத்தியம் பிடிச்ச மாதிரி நான் உன்னை அவமானப்படுத்திருக்கேன்ல, அதுதான் பைத்தியக்காரத்தனம். அத்தனை தடவை உன்னை அவமானப்படுத்தியும் இந்த தங்கச்சி மேல உனக்கு கோவமே வரலையானா? அதான் நீயே சொல்லிட்டியம்மா தங்கச்சின்னு. தங்கச்சி வயசுல சின்னவளா இருக்கும் போது உன் மேல போய் எனக்கு எப்படி கோவம் வரும் சொல்லு? உன் மேல மட்டும் இல்ல, என்னுடைய 3 தங்கச்சியில யாரு மேல எனக்கு கோவம்ன்றதே வராது. என்னுடைய கோவம் எல்லாம் உன்னுடைய அப்பா மேல மட்டும்தான். சரி, அதெல்லாம் இப்ப எதுக்குமா? இத்தனை வருஷம் கழிச்சோம் நான் உன்னை புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் எப்ப நான் உன்னை புரிஞ்சுப்பேன்? குடுக்கறேன்னு சொன்ன வரதட்சணைய அபூர்வா அத்தை கிட்ட வாங்கி கொடுக்க முடியாம என் அப்பா அம்மா எதுவும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கும்போது நீ தானே நான் வரதட்சணையை கொடுத்து என்னோட குடும்ப வாழ்க்கையை காப்பாத்திருக்க. கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகியும் இன்னும் என் வரதட்சணை கொடுக்காம வச்சிருக்க? இவங்களுக்கு அந்த 2 கோடியை கொடுத்து அனுப்பி வை. எங்களுக்கு வரதட்சணை எல்லாம் வேண்டாங்க. ஓஹோ, அவங்க வேண்டான்னு சொன்னது இதனால தானா? ஏய் இரு, இத நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு உன்னுடைய மாமனார் மாமியார் கிட்ட சொன்னனே, அவங்க எதுக்கு உங்ககிட்ட சொன்னாங்க? அவங்க எதுவும் சொல்லலன்னா இந்த கண்ணை மூடிக்கிட்டு இருந்த தங்கச்சிக்கு நீ யாருன்றத நான் தெரிஞ்சுக்க அந்த காலம்தான் அவங்கள சொல்ல வச்சிருக்கு. சரி, ஓகே, கூல். தங்கச்சி அழ வச்சு பாக்குறவன் அண்ணனா இருக்க முடியாது. இந்த வரதட்சணை விஷயத்த உனக்குள்ளேயே வச்சுக்கோண்ண. தேங்க்யூ அண்ணா. என் தங்கச்சி பூர்ணிமாக்கு அவ ஃபேமிலி லைஃப்ல உதவி பண்ணா அவ எனக்கு இப்படிதான் நன்றி சொல்லுவாளா? உன்ன மாதிரி இப்படி அழுவாளா? ஒரு அண்ணனா உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறது எனக்கு பாக்கியம்மா. இனிமே எப்பவும் எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லி என்னை 3வது மனுஷன் ஆக்க கூடாது. ஓகே? I'm sorry அண்ணா. என்ன மன்னிச்சிருங்க அண்ணா.